யோசித்துப் பார். அனுமனுக்கு கோபம் வந்தது. உடனே இலங்கையை எரித்து விட்டார். அசோகவனத்தில் சீதை இருப்பது அதன் பிறகுதான் நினைவிற்கு வந்தது. சீதைக்கு ஆபத்து வந்துவிடுமே என்று பதைபதைத்துப் போனார். இறைவன் தீயவர்களை ஏன் படைத்தார்? அது அவரது திருவுளம், அவருடைய திருவிளையாடல். அவரது மாயையில் வித்யா மாயையும் உண்டு, அவித்யா மாயையும் உண்டு. இருட்டின் அவசியமும் இருக்கிறது. இருட்டு இருப்பதால்தான் வெளிச்சத்தின் பெருமை விளங்குகிறது. காமம், கோபம், பேராசை முதலியவை தீயவைதான், அதில் சந்தேகமில்லை. அப்படியானால் அவர் ஏன் அவற்றை தந்திருக்கிறார்? மனிதர்களை உருவாக்குவதற்காகத்தான். புலன்களை வென்றால் மனிதனாகலாம். புலன்களை வென்றவனால் சாதிக்க முடியாதது ஏதாவது உண்டா? இறைவனின் அருளால் இறை அனுபூதியை கூட அவன் பெற்றுவிடுவான். மற்றொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். காமத்தால்தான் இறைவனின் படைப்பாகிய திருவிளையாடல் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஒரு கிராமவாசிகள் மிகவும் குடியவர்களாக இருந்தார்கள். அவர்களை அடக்க கோலோக் சௌத்ரியை அனுப்ப வேண்டியிருந்தது. அவனுடைய பெயரைக் கேட்டாலே மக்கள் நடுங்கினர். அவ்வளவு கொடூரமானது அவனது ஆட்சி முறை. எனவே தீயவர்களும் இருக்க வேண்டியது அவசியம். எல்லா வகையானவர்களும் வேண்டும். இறைவன் பலவிதமானவற்றையும் படைத்திருக்கிறார். நல்ல மரம், தீய மரம், அவற்றுடன் களையையும் படைத்திருக்கிறார். மிருகங்களிலும் நல்லவை தீயவை என்று எல்லாம் இருக்கின்றன. புலி, சிங்கம், பாம்பு எல்லாம் உள்ளன. இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைவனை அடைய முடியாதா? கட்டாயமாக முடியும். ஆனால் முன்பு கூறியது போல் சாது சங்கமும் இடைவிடாத பிரார்த்தனையும் வேண்டும். இறைவனிடம் அழ வேண்டும். மனத்தின் மாசுகள் துடைக்கப்பட்டால் அவரது காட்சி கிடைக்கும். சேறு படிந்த இரும்பு ஊசி போன்றது மனம். கடவுள் காந்தக்கல். ஊசியில் சேறு விலகாதது வரை ஊசியும் காந்தமும் சேர்வதில்லை. கழுவுவதால் காமம், கோபம், பேராசை, தீய எண்ணம், பற்று இவை மனத்திலிருந்து விலகுகின்றன. சேறு விலகிவிட்டால் காந்தம் ஊசியை இழுத்துக் கொள்கிறது. அதாவது இறைக்காட்சி கிடைக்கிறது. மனம் தூய்மையடைந்தால் இறைவனின் திருக்காட்சி கிடைக்கும். இல்லறத்தில் இருந்து கொண்டே ஏன் கடவுளை அடைய முடியாது? அதற்காகத்தான் சாது சங்கம், அழுதழுது பிரார்த்தனை செய்வது, இடையிடையே தனிமையில் வாழ்வது முதலியவை வேண்டும். சிறியதொரு வேலி இல்லாவிட்டால் நடைபாதையில் உள்ள இளஞ்செடிகளை ஆடு மாடுகள் மேய்ந்துவிடும். சத்சங்கமும் சாது சங்கமும் தான் வேலி. இல்லறத்திலிருந்து கொண்டே ஏன் கடவுளை அடைய முடியாது? அதற்காகத்தான் சாது சங்கம், அழுதழுது பிரார்த்தனை செய்வது, இடையிடையே தனிமையில் வாழ்வது முதலியவை வேண்டும். சிறியதொரு வேலியில்லாவிட்டால் நடைபாதையில் உள்ள இளம் செடிகளை ஆடு மாடுகள் மேய்ந்துவிடும். சத்சங்கமும் சாது சங்கமும் தான் வேலி. எல்லோரும் முக்தி பெறுவார்கள். அதற்கு குருவின் உபதேசத்தை பின்பற்றி நடக்க வேண்டும். சுற்றி வளைத்த வழியில் சென்றால் திரும்பி வருவது சிரமமாகிவிடும். முக்தி கிடைக்க மிகுந்த காலதாமதமாகும். இந்த பிறவியில் கிடைக்காமல் போகலாம், பல பிறவிகளிலும் கிடைக்காமல் போகலாம், பல பிறவிகளுக்குப் பிறகு வாய்க்கலாம். ஜனகர் போன்றவர்கள் இல்லறத்திலிருந்து கொண்டே கடமைகளை செய்து வந்திருக்கின்றனர். அவர்கள் இறைவனை தலையில் தாங்கிய வண்ணம் கடமைகளை செய்தனர். தலையில் குடத்தை வைத்துக்கொண்டு பெண் நடனமாடுவது போல். மேற்கு பகுதி பெண்களை பார்த்ததில்லையா? தலையில் தண்ணீர் குடங்களை சுமந்து செல்வார்கள். அதே வேளையில் சிரித்து பேசியபடியே நடப்பார்கள். ஆனால் மனம் முழுவதும் குடம் கீழே விழுந்துவிடக்கூடாது என்பதிலேயே இருக்கும். அதேபோல் இல்லறக் கடமைகளை செய்து கொண்டே இரு. மனம் முழுவதையும் இறைவனிடம் வை. குரு எப்படி கிடைப்பார்? எல்லோரும் குரு ஆகிவிட முடியாது. பெரிய மரக்கட்டை தானும் மிதக்கும், பல மனிதர்களையும் மிருகங்களையும் கூட ஏற்றிச் செல்லும். ஆனால் உறுதியற்ற கட்டையின் மீது ஏறினால் கட்டையும் மூழ்கும், ஏறியவனும் மூழ்குவான்.
ஆகவே உலகை வழிநடத்த ஒவ்வொரு யுகத்திலும் இறைவனே குருவாக அவதரிக்கிறார். சச்சிதானந்தமே குரு. எதை ஞானம் என்று சொல்வது? இந்த நான் யார்? எல்லாம் இறைவன் செயல், நம்மால் ஆவது ஒன்றுமில்லை. நான் இறைவனின் கையில் ஒரு கருவி. அதனால்தான், அம்மா, நீ இயக்குபவள், நான் எந்திரம். நீ குடியிருப்பவள், நான் வீடு. நான் வண்டி, நீ ஓட்டுபவள். எப்படி நடத்துகிறாயோ அப்படி நடக்கிறேன். எப்படி செய்விக்கிறாயோ அப்படி செய்கிறேன். எப்படி பேசுவிக்கிறாயோ அப்படி பேசுகிறேன். நான் இல்லை, நான் இல்லை, நீயே, நீயே என்று நான் சொல்கிறேன். கடவுள் எல்லா உயிரிலும் இருக்கிறார். ஆனால் நல்லவர்களுடன் நெருங்கி பழகலாம். கெட்டவர்களைக் கண்டால் தூர விலகி நிற்க வேண்டும். புலியிலும் நாராயணன் இருக்கிறார். அதற்காக யாரும் புலியை கட்டித் தழுவிக் கொள்ள முடியாது. எல்லோரும் சிரித்தனர். புலியும் நாராயணன்தானே, அதைக் கண்டு ஏன் ஓட வேண்டும் என்று நீ கேட்கலாம். புலி வருகிறது என்று கூறி எச்சரிக்கிறார்களே, அவர்களும் நாராயணன்தானே, அவர்களுடைய வார்த்தைகளை ஏன் கேட்கக்கூடாது என்பதுதான் என் பதில். தண்ணீரும் நாராயணன் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் சில தண்ணீரைத்தான் பூஜைக்கு பயன்படுத்தலாம். சில தண்ணீர் பாத்திரம் கழுவ, வாய் கொப்பளிக்க, துணி துவைக்க மட்டும்தான் உதவும். குடிக்கவோ பூஜைக்கோ பயன்படாது. அதுபோலவே நல்லவன், கெட்டவன், பக்தன், பக்தனல்லாதவன் என்று எல்லோரின் இதயத்திலும் நாராயணன் இருப்பது என்னவோ உண்மைதான். ஆனாலும் தீயவர்கள், பக்தர்கள் அல்லாதவர்கள், துஷ்டர்கள் இவர்களோடு எந்தவித உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது, பழகக்கூடாது. சிலருடன் வெறும் வாய்ப்பேச்சு மட்டும் வைத்துக் கொள்ளலாம். இன்னும் சிலருடன் அதுவும் கூடாது. இத்தகைய மனிதர்களிடமிருந்து விலகியே வாழ வேண்டும். தீயவர்கள் கெடுதல் செய்ய வந்தாலோ கெடுதல் செய்தாலோ நாம் சும்மா இருக்க வேண்டுமா? உலகில் வாழ நேரும்போது தீயவர்களிடமிருந்து நம்மை காத்துக்கொள்ள சிறிது தமோகுணத்தை காட்டுவது அவசியம்தான். ஆனால் அவர்கள் தீமை செய்கிறார்கள் என்பதற்காக நாமும் அவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது. தீயவர்களிடம் சீர வேண்டும். அவர்கள் நமக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதற்காக அவர்களை பயமுறுத்த வேண்டும். ஆனால் அவர்கள் மீது ஒரு நாளும் விஷத்தை செலுத்திவிடக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. இறைவனது படைப்பில் மனிதர்கள், மிருகங்கள், செடிகொடிகள் என்று பல்வேறு உயிரினங்கள் உள்ளன. மிருகங்களில் அமைதியானவை உள்ளன, பயங்கரமானவை உள்ளன. புலியைப் போன்ற கொடிய மிருகங்களும் உள்ளன. மரங்களில் அமிழ்தம் போன்ற பழங்களை தருகின்ற மரங்கள் உள்ளன, நச்சுப் பழத்தை தருகின்ற மரங்களும் உள்ளன. இப்படியே மனிதர்களிலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். அமைதியானவர்கள் இருக்கிறார்கள், பயங்கரமானவர்களும் இருக்கிறார்கள். உலகியல் மனிதர்களும் இருக்கிறார்கள், பக்தர்களும் இருக்கிறார்கள். மக்களை 4 வகையாகப் பிரிக்கலாம். பக்தர்கள், முமுட்சுக்கள், முக்தர்கள், நித்தியர்கள். நாரதர் போன்றோர் நித்தியர்கள். இவர்கள் மக்களின் நன்மைக்காக, அவர்களுக்கு போதிப்பதற்காக உலகில் வாழ்கிறார்கள். பக்தர்கள் உலகியலில் கட்டுண்டவர்கள், பகவானை மறந்தவர்கள், மறந்தும் கூட அவரை நினைக்காதவர்கள். முமுட்சுக்கள் முக்தியை நாடுபவர்கள். ஆனால் இவர்களில் ஒரு சிலர் முக்தராகின்றனர், சிலரால் முடிவதில்லை. முக்தர்கள் சாதுக்களைப் போல், மகான்களைப் போல், இவர்கள் காமினி காஞ்சன ஆசையால் கட்டுப்படாதவர்கள். இவர்களின் மனத்தில் உலகியல் இல்லை. இவர்கள் எப்போதும் எம்பெருமானின் திருவடிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்.